அதிமுக பாஜக கூட்டணிகள் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஐ இணைக்க வலியுறுத்தப்பட்டதாகவும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோருக்கான இடங்களை பாஜக ஒதுக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இபிஎஸ் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் முக்கிய திருப்பமாக தற்போது என்டிஏ கூட்டணிகள் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இணையவிருப்பதாகவும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் அவர்களிடம் பேசலாம். ராஜேஷ் வணக்கம். இப்போ பத்திரிகையாளர்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும், ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கும் உடைப்பதற்கும் குழப்புவதற்கும் இது போன்ற வேலைகளை அரசியல் கட்சிகள் கையில் எடுப்பார்கள். அது மாதிரிதான் ஒரு ஆப்போசிஷன்ல இருக்கவங்களை குழப்புறதுக்காக இது போன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைக்குமே டிடிவி மற்றும் ஓபிஎஸ் இணைய இருக்கிறார்களா? டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று மிக தீவிரமாக இந்த ஆலோசனைகள் நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில தான் தற்போது இரண்டு பேரும் விரைவில் இணைய இருக்கிறார்கள். அதற்கான ஒரு முகாந்திரமாகத்தான் இன்றைய தினம் இபிஎஸ் அவர்கள் கூட பேசும்போது அவருடைய பேச்சிலே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள் வருகிறது என்ற பொருளிலே அவர் பேசியிருந்தார். எனவே என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் என்று நாம் பார்க்கும்போது அது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் அந்த கூட்டணியில இருந்தார்கள். இடையில் அவர்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த கூட்டணியை விட்டு அவர்கள் வெளியே சென்று விட்டாலும் கூட இப்போது வரை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் வேறு எந்த கட்சி கூட்டணிக்குள்ளும் அவர்கள் இணையவில்லை. எனவே தொடர்ந்து அவர்களை சமரசம் செய்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலே தொடர்ந்து அதற்கான வேலைகள் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வரும்போது அவர்களுக்கு டிடிவி தினகரனுக்கு 6 இடங்களும் அதே போல ஓபிஎஸ்க்கு 3 இடங்களும் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. இன்று மாலை 6 மணி அளவில் ஓபிஎஸ் தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருப்பதாக ஏற்கனவே 15 நாட்களுக்கு முன்பு அவர் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அதற்கு முன்னதாக இந்த ஒப்பந்தத்தை முடிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில பியூஷ் கோயல் அவசரமாக இன்று சென்னை ஒரு அவசர சந்திப்பை நிகழ்த்தி உடன்பட்டிருக்கிறார்கள். அதாவது டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு இபிஎஸ் உடைய சம்மதம் முக்கியம். ஏனென்றால் இது நாடு முழுவதும் என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தான் பெரிய கட்சி. அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அதிமுகவினுடைய சம்மதம் என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிமுக சம்மதத்தை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில இபிஎஸ் இன்று சம்மதம் தெரிவித்து விட்டார் என்றுதான் தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இந்த கூட்டணிக்கு உள்ளே வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த இடங்களில் 1-2 இடங்கள் வேண்டுமானால் மாற்றம் இருக்கலாமே தவிர இதுதான், அதாவது டிடிவி தினகரனுக்கு 6 இடங்கள், ஓபிஎஸ்க்கு 3 இடங்கள் என்று முடிவாகி இருப்பதாக தெரிகின்றது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வலிமையான ஒரு கூட்டணியோடு சந்திப்பதற்கான முயற்சியிலே அதிமுக பாஜக இணைந்து செயல்பட்டு வந்த நிலையில அதில் அடுத்த காய் நகர்த்தலாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.